பரீட்சை நேரத்தில் குழந்தைகள் மனம் மும்முரமாக இருக்கும். அதற்காக ஞாபக சக்தியை ஊக்குவிக்கும் உணவுகள் கொடுக்கலாமா? வல்லாரை அதற்கு சிறந்தது. ஆனால் சிலர் நேரடியாக சாப்பிட விரும்ப மாட்டார்கள். அதனால் வல்லாரையை பொடியாக நறுக்கி தோசை, சப்பாத்தி, உப்புமா, பருப்பு உசிலி, வடை, குழம்பு போன்ற உணவுகளில் கலந்து கொடுக்கலாம். இதை சாப்பிடுவதில் குழந்தைகளின் மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். முதலில் வல்லாரையை பொன்னாங்கண்ணியுடன் சேர்த்து கூட்டு செய்யும் விதத்தை காண்போம். அதற்கு தேவையான பொருட்கள்: பயத்தம்பருப்பு 1 கப்பு, தேங்காய் துருவல் 1 கப்பு, சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 4 பல்லு, எண்ணெய், உப்பு தேவையான அளவு, கழுவி நறுக்கிய வல்லாரைக்கீரை 1 கப்பு, நறுக்கிய பொன்னாங்கண்ணி கீரை 1 கப்பு, சீரகம் 1 ஸ்பூன், தக்காளி 1. குக்கரில் எண்ணெய் விட்டு சீரகம் தாளித்து வரமிளகாய், நறுக்கிய சின்ன வெங்காயம், பூண்டு பற்களை சேர்த்து வதக்கவும். தக்காளியை சிறு துண்டுகளாக அரிந்து சேர்க்கவும். நன்றாக வதங்கியவுடன் ஊற வைத்த பயத்தம்பருப்பு, கீரை வகைகளை சேர்த்து மஞ்சள் தூள் தூவி அரைத்து வைத்துள்ள தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், இஞ்சி கலவை சேர்த்து உப்பு போட்டு மூடி 1 விசில் வந்ததும் எடுத்து மசிந்து குழைவான சாதத்தில் சேர்த்து கொடுக்கலாம். தோசை, சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க.